ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சொல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரன்னில், அதாவது 2024 எண்டுலேருந்து 2025 எண்டுக்குள்ளே பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே போகும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எத்திரியத்தோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்புகிற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புல் ரனுக்கு பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்திரியத்தோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். 2017 ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறமா பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $4200 பக்கமாக இருந்தது. அதுக்கப்புறமா செப்டம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $2800 பக்கமாக கீழே வந்திருக்குது. அதாவது $2000 பக்கமாக கீழே இறங்கி வந்தது. 2016 ஹால்விங் நடந்ததுக்கு அப்புறமா 2017 இந்த அளவுக்கு வந்திருக்குது. 2017 லாஸ்ட்டு, அதாவது நவம்பர் மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $19,000 வரைக்கும் மேலே வந்திருக்குது. அதுக்கப்புறமா 2018 எந்த அளவுக்கு லோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $3150 பக்கமாக வந்திருக்குது 2018. 2018 நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கீழே வந்திருக்குது. அதுக்கப்புறமா 2019 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $12,600 பக்கமாக மேலே வந்திருக்குது. அதுக்கப்புறமா அடுத்த ஹால்விங், அதாவது மூணாவது ஹால்விங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2020 ஆரம்பித்தது. 2020 ஹால்விங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $3600 பக்கமாக லோ போனது. 2020 ஹால்விங் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 2021 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $69,000 பக்கமாக நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போனது. அதாவது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 2021 ஒரு ஆல் டைம் ஹை வந்து போனது. 2021 ஹால்விங் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2022 எண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு ஆல் டைம் லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $15,000 வரைக்கும் வந்து கீழே போனது. அதுக்கப்புறமா 2024 இப்போ ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு இப்போ மேலே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $60,000 இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 2024 ஹால்விங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $74,000 வரைக்கும் மேலே வந்திருக்குது. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா $60,000 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ 2022 லாஸ்ட்ல இருந்து தான் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம். அதாவது 2022 லாஸ்ட்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா $15,000 இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2022 லாஸ்ட்ல பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $16,000 வரைக்கும் வந்து கீழே போனது. அப்போ அதுலேருந்து ஒரு 10 மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2023, 2024, 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $1,60,000 கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சார்ட்டோட வரைபடத்தை நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த 2017 இந்த 2025 எண்டுக்குள்ளே நம்ம வந்து பார்க்கும்போது $2,10,000 கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சார்ட்டோட லுக் வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $1,50,000 வந்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கலாம். இப்போ பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ எத்திரியத்தோட நிலவரத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா 2018 நம்ம வந்து பார்க்கலாம். 2018 ஆகஸ்ட் மாதத்தில் எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $410 இருந்தது. அதுக்கப்புறமா 2018 லாஸ்ட் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $81 பக்கமாக ரொம்பவுமே கீழே வந்திருக்குது. அதுக்கப்புறமா 2019 கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பித்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேலே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $350 வரைக்கும் மேலே வந்திருக்குது. 2020 ஹால்விங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் எந்த அளவுக்கு கீழே இருந்ததுன்னா $87 பக்கமாக இருந்தது. அதுக்கப்புறமா 2021 ஹால்விங் முடிஞ்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $4,800 பக்கமாக நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. 2020 மார்ச் மாதத்தில் ஒரு $90 பக்கமாக இருந்தது. அதுக்கப்புறமா ஹால்விங் ஆரம்பித்ததுக்கப்புறமா 2020 இருந்து 2021 லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மடங்கு வரைக்கும் நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. அந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது இந்த எத்திரியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா 2022 லாஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு $800 பக்கமாக ரொம்பவுமே கீழே வந்திருக்குது. 4,800 எங்கே இருக்குது, அதுக்கப்புறமா 800 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $4,000 அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ஹால்விங்கில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம 2022 லாஸ்ட்ல இருந்து நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 2022 லாஸ்ட்டில் இந்த எத்திரியத்தோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா $900 வரைக்கும் கீழே வந்திருக்குது. அதுலேருந்து அந்த 2022 2025 லாஸ்ட்டுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது ஒரு $9,000 கூட வரலாம். ஓகே
ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் எந்த அளவுக்கு ஹை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $4090 பக்கமாக நல்லாவே ஒரு ஹை வந்திருக்குது. அதிலிருந்து ஒரு மடங்கு வரைக்கும் வந்து மேலே வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ $4000 வரைக்கும் இந்த வருஷத்தில் வந்திருக்குதுன்னா அதிலிருந்து ஒரு மடங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட பார்த்திங்கன்னா ஒரு $8000 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஆல்ட் காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் ஒரு நல்ல லெவலுக்கு வந்து இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5xலேருந்து 10x வரைக்கும் வந்து லாபம் கிடைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு வந்து மேலே வரலாம். அதனால் எல்லா காயினுமே இப்போ வந்து ஹோல்டு பண்ணி வைங்க. ஏஐ ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான காயினாக இருந்தாலும் சரி, இல்லை மீம் காயினாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ட் காயின் எதாவது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025 எண்டு வரைக்கும் வந்து ஹோல்டு பண்ணி வைங்க. இல்லை 2025 எண்டு வரைக்கும் நீங்கள் உங்களால் ஹோல்டு பண்ண முடியாட்டால் கூட 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஹோல்டு பண்ணால் கூட போதும். ஒரு பெரிய அளவில் வந்து நல்லாவே ப்ராஃபிட் எடுத்துடலாம். அதனால் எந்த அளவுக்கு இப்போ வந்து கம்மி ஆகுதோ அப்போ வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஏன்னா இந்த செப்டம்பர் லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அக்டோபருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு டாலராக சென்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 25,000 மேலே நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் எப்படி அமௌண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டைரெக்டாக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் மிஷினில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அதாவது இவங்க இருக்கிற ஏரியாவுக்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த 3 வழிகளை தவிர அதாவது ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் போய் டேரெக்டாக அங்கே போய் பேங்க்கில் போய் கட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளவு ரூபா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.